guys, welcome back to my channel. Thumbnail பார்த்தவொடனே தெரிஞ்சிருப்பீங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ இது. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நல்லா பெரிய இலையாக விரிச்சாச்சு. அதில் தண்ணி போட்டு இலையை வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு விநாயகர் வச்சிடலாம். விநாயகர் வச்சுட்டு விநாயகருக்கு பூவும் வச்சிடலாம். எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. எங்கள் வீட்டில் விநாயகர் வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செஞ்சது கொழுக்கட்டை. ஃபஸ்ட்டு ஸ்வீட் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்வீட் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சுண்டல். சுண்டல் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சுயம். சுயமும் வச்சாச்சு. கடைசியாக கார கொழுக்கட்டை. கார கொழுக்கட்டையும் சொல்லுவாங்க, உப்பு உருண்டையும் சொல்லுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷல் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்த்துடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிட்டக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா சாட் பண்ணி விடலாம். வெள்ளை முக்கலை சுண்டல் ஒரு 10 மணி நேரமாக ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து நல்லா 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அதை தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இதிலே உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்காமல் நல்லா சாட் பண்ணிட்டேன். சுண்டலையும் சேர்த்து சாட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணிடலாம். ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி. நம்மளோட சூப்பரான சுண்டல் ரெடி. நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ணணும். நான் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் எடுத்துருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 3 விசில் விட்டு எடுத்துடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளை தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிட்டு 1 கப் வெல்லத்துக்கு நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். வெள்ளெல்லாம் நல்லா கரையட்டும். கொஞ்சம் அக்கேஷ்னலாக நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டால் போதும், கலந்து விட்டால் போதும். அடிக்கடி கலரணும்னு அவசியம் இல்லை. வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற தூசியெல்லாம் வடிகட்டும் போது போயிடும். நம்மளோட வெள்ளை தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு, ப்ரெஷர் குறைஞ்சிடுச்சு. எடுத்து ஒரு மத்து போட்டு நல்லா பாசிப்பருப்பை கடைஞ்சிக்கலாம். மூணு விசில் விட்டு எடுத்ததால் பருப்பு நல்லா வெந்திருந்தது, ஈஸியாகவும் கடைஞ்சிட்டோம். இப்போ பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பாசிப்பருப்பை இல்லை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு ஆள் சேர்த்துட்டு இன்னொரு ஆள் நல்லா கலந்து விட சொல்லுங்கள். நான் சேர்த்துட்டு எங்கள் அம்மா நல்லா கலந்து விட்டாங்க. பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மத்து போட்டு ஒரு முறை நல்லா கடைஞ்சி விட்டுருங்க, சரியாயிடும். இந்த மாதிரி மத்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டு பாருங்க இப்போ எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 6லேருந்து 8 நிமிஷம் விடுங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருந்தேன்.
நம்மளோட பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியாக இருந்தது நல்லா கெட்டியமாயிடுச்சு. இப்போ ஒரு முறை கலந்து விட்டுட்டு தேங்காய் துருவல் வந்து 1/2 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே மூடி வச்சுட்டு தனியாக வச்சிடலாம். கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ மாவு ரெடி பண்ணலாம். கடாயில் நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் 2 கப் மாவு சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அது நல்லா தண்ணி சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிட்டக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த 2 கப் மாவை சேர்த்துட்டு நல்லா கிண்டுங்க. மாவு நல்லா கிண்டியாச்சு. வேணும்னா உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சாஃப்ட் ஆகலினா மாவு ரெடி. கொழுக்கட்டை பின்ன ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஷேப்புக்கு கொழுக்கட்டையை பின்னுங்க. இந்த மாதிரி குழி ஆழத்துக்கு நம்ம பின்னிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த பூர்ணத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அழகாக மடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டைலாம் ரெடி. இதை கரெக்டாக 6 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். எனக்கு 6 நிமிஷத்துலேயே வெந்துடுச்சு. இருக்கிற கொஞ்சம் மாவில் பாதி மாவு எடுத்து அதில் இந்த மாதிரி உருண்டையாக ஒட்டி வச்சுருந்தேன். அதுவும் கரெக்டாக ஒரு 6 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சாச்சு. நல்லா வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சம் மீதி இருந்த பூர்ணத்தை அதை நம்ம சுயமாக செஞ்சிடலாம் வாங்க. அதை உருண்டை பிடிச்சி எத்தனை உருண்டை வருதோ அத்தனை உருண்டை வச்சுட்டு 1 ஸ்பூன் மைதா மாவு 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியமாக கரைச்சிக்கோங்க. உருண்டை ஊற்றி வச்சுருந்த பூர்ணத்தை அதில் சேர்த்து நல்லா டிப் பண்ணி நல்லா கோட் பண்ணி விடுங்க அந்த மாவோட. இந்த அளவுக்கு நல்லா கோட் பண்ணிவிட்டு வானலில் எண்ணெய் காஞ்சிட்ட உடனே நம்ம டிப் பண்ணி வச்சுருந்த சுயத்தை அதில் போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. ரொம்ப அக்கேஷ்னலாக ஸ்டிர் பண்ணி விடுங்க. அடிக்கடி நம்ம திருப்பி விடணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான், நம்மளோட சுயமும் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட எம்மியான சுயமும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா மாவு வந்து உருண்டையாக வேக வச்சுருந்த மாவை கார கொழுக்கட்டை தாளிக்க போகிறோம். வானலில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கலர் மாறின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை இது சேர்த்து நல்லா சாட் பண்ணி விடலாம். இப்போ வெங்காயம், 1 வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா சாட் பண்ணி விட்டுடலாம். அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த உருண்டையை இல்லை சேர்த்துடலாம். உருண்டெல்லாம் சேர்த்துட்டக்கப்புறம் நல்லா சாட் பண்ணி விடலாம். மசாலாவோட நல்லா பைண்ட் பண்ணிட்டக்கப்புறம் ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி. விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.